ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ப்ளே பாய் பிரின்சஸ் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தென் இது ஓட்டிங்கில் ஹேட்டிவ் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஏன் இது போட்டிருக்கேன்னா 4-5 பேர் தனியாக டிஎம்மில் தயவு செஞ்சு ப்ளே பாய் பிரின்சஸ் போடுங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணு கான்ஸ்டண்ட்டாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான். யாரும் கோச்சிக்காதீங்க, ஹேட்டிவ் நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். தென் பர்ஃபெக்ட் ட்ரக் ஆல்சோ. ஓகே, நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு வந்து வாயினோட லிப்ஸை தனியாக பார்த்துருப்பான். அது ரொம்ப பிடிச்சிருக்கும், அவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சைனீஸ் வந்து எதுக்கிட்ட யோசிச்சுட்ருக்க, போய் கிஸ் கேளுடான்னு சொல்லிட்டு அமுச்சுட்டதும் அவனும் போய் வாயின்கிட்ட நம்ம இன்றைக்கி கிஸ் பண்ணலாம், 5:30க்கு கிரவுண்டுக்கு வந்துருன்னு சொல்லி கூப்பிட்ருப்பான். அதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன் இட். ஸோ அதுதான் அந்த டேவோட லாஸ்ட் பீரியட். இதுக்கப்புறம் 5:30 ஆக போகுது. அந்த இடம் அப்படி இருக்குண்ணா, ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது. லாஸ்ட் பீரியடில் ஸ்கூல்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி சில்லுன்னு அங்கங்கே பசங்க விளையாடிட்டு, ஒரு சில இடத்துல நல்லா கப்புள்ஸ்லாம் நின்று பேசிட்டுன்னு. ஆனால் ஒயனோட கிளாஸில் மேம் லெசன் எடுத்துகிட்ருக்காங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே லெசன் கவனிக்கிற மாதிரி ஒரு ஆக்டை போட்டுட்டு நோட்டில் லெட்டரெல்லாம் எழுதி மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க லெட்டர்ஸ்லேயே. ஒயன் மட்டும் நடுவில் உட்காந்துட்டு, இன்றைக்கி எனக்கு கிஸ் வேணும், 2 பேரும் இன்றைக்கி கிஸ் பண்ணுறோண்டி, சரியா? 5:30 மணிக்கு பின்னாடி கிரவுண்டில் வா, புரியுதா? வயன், என்னடி நாங்கள் மட்டும் லெட்டரில் எழுதிட்டுருக்கோம், நீ எதுவுமே எழுத மாட்ற? படித்து பார்த்து ஓகேவான்னு சொல்லு. என்ன ஷிரன், அங்கே பாரு என்ன எழுதியிருக்கேன்னு. இன்றைக்கி 5:30க்கு பானிபூரி சாப்பிட போகலாமா? அப்படியே ரோஹித்தை பார்த்துட்டு அவன்கிட்ட கொஞ்ச நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் கூட வரியா? ஷிரன், அது வந்து என்ன? வரியா வரலையா? ஜன்னாலாம் ஓகே சொல்லிட்டா, நீ ஓகேன்னு எழுது. இந்த மேம் வர என்னையே பார்க்குது. இன்றைக்கி எனக்கு கிஸ் வேணும், புரியுதா? இப்போ நான் சாப்பிட்ணுட்டி. 2 பேரும் இன்றைக்கி பண்ணுறோம், நான் வெயிட் பண்ணுவேன், நீ கிரவுண்டுக்கு வர. ஒயன், என்னடி எல்லாரும் வரன்ட்டாளுக, நீ மட்டும்தான் ஏதாவது சொல்லு. எழுதற்கு நோக்குச்சுன்னா வாயிலையாவது சொல்லு வரன்னு. ரோஹித்தை பார்க்க வரீங்களா இல்லையா? ஷிரின், ஜன்னாக்கிட்ட இதை சொல்லாத. என்னடி? என் கூட ரெஸ்ட் ரூம் வரைக்கும் வரியாடி? என்ன, ஸ்கூலே முடிய போகுது, அப்புறம் போய்க்கலாம். இல்லை ஷிரின், ரொம்ப அர்ஜெண்ட். சரி வா. மேம், என்ன மேம், நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரட்டுமா? ஒரு மண்ணும் கவனிக்கிறது இல்லை, ரெஸ்ட் ரூம்க்கு ஓடிடுறது. என்ன உங்கள் பாய் ஃப்ரெண்ட் அங்கே நின்றுட்டுருக்காங்களா? பையன், இப்போ என்ன ரெஸ்ட் ரூம், ஸ்கூல் முடிச்சுட்டு போய்க்கலாம். ஜன்னா, பீரியட்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அதான். சரி நீ வா அப்படின்னு அவள் கையை அப்படியே பிடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிடுறீங்க. ஜன்னாக்கு அப்படியே செம பொசசிவ் ஆகுது. ஏன்னா அவளை நீங்கள் யார் கூட பேசினாலும் அவளுக்கு பிடிக்காது. ஸோ உங்களே முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே ஒரு ஓரமாக நடந்து போய்ட்டுருக்கீங்க. என்னடி கையெல்லாம் நடுங்குது, என்ன தான் ஆச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையில் இருக்கியா? அந்த சஞ்சு ஏதாவது பண்ணானா? சஞ்சுலாம் இல்லடி, இன்னைக்கு என்னால் மூச்சு கூட ப்ராப்பராக விட முடியல. உன் க்ரஷ்ஷு வந்துட்டு போனதுலேருந்து தான் நீ இப்படி இருக்க, சரியே இல்லை. என்ன சொன்னா? என்னடி சொன்னா? கைக்கு இது பிடிச்சிட்டானா? ஷிரன், நான் இது உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனால் நீ யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. சொல்லு, என்ன என்ன சொன்னா? அது அது வந்து க்ரஷ்டி. சேகே வா, எங்க? பின்னாடி பாரு அப்படின்னதும் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அவன் அப்படியே வேர்த்து விறுவிறுக்க ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு கையில் பால் ஒரு மாதிரி ஸ்பின் பண்ணிகிட்டே பசங்களோட நடந்து வரான். உங்களை பார்த்ததுமே அவனோட கீழே லிப்பை அப்படியே கடிச்சிட்டு ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டு போகிறான். ஷிரின், எனக்கு காய்ச்சல் வந்துடும் போல. என்னடி உன்னை பார்த்து ஒரு மாதிரி பண்ணுறான்? அதுதான் அவன் இருக்கான்ல, அப்படியே வந்தான்ல. ஆமாம், என்கிட்ட கிஸ் கேட்டான்டி. என்னடி சொல்கிற? அதுவும் பண்ணியே ஆகணும், 5:30க்கு நீ வரணும், நான் வெயிட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு. பொய் சொல்லாத வயன். இதில் நான் எதுக்கடி பொய் சொல்லணும்? ஐயோ
சத்தியமாக என்னால் நம்ப முடியல. ஒரு மாதிரி படப்படம் நடிச்சு செத்து போயிடுவான் போல ஷெரின். என் பொய் தானே? டே மச்சான், 5:30 கிரவுண்டு கிட்ட, சரியா? மறந்துடக்கூடாது. சைனீஸா? சேர்றா ஜேகே, மறக்க மாட்டேன்டா. வந்து உன்னை நல்லா முத்தம் கொடுக்குறேன். ஐயோ, கேட்டியா? உன்னை பார்த்து தாண்டி சொல்லிட்டு போகிறான். ஷெரின், இப்போ நான் என்னடே பண்ணுறது? என்ன பண்ணுறதா? யோசிக்காமல் போய் கொடுத்துட்டு வா. என்ன எவ்வளோ நாள் கனவு தெரியுமாடி எல்லா பிள்ளைங்களுக்கும்? அவன் கூட கைப்பிடிச்சாச்சு போயிடக்கூடாதான்னு. ஆனால் அவனே வந்து கிஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கான். நீ மறுக்கவே கூடாது, அப்போவே கொடுத்துருக்கணும்டி. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஷெரின்? கேட்டதுமே கொடுக்குற பொண்ணு மாதிரி தெரியுதா? ஆனால் அவன் க்ரஷ்ஷு தானே. என் க்ரஷ்ஷெல்லாம் என்னை ஏதோ நாயை பார்த்துட்டு போகிற மாதிரி பார்த்துட்டு போவான். இங்கே பாரு, நம்ம கேங்கில் எல்லாருமே கிஸ் பண்ணிட்டாங்க உன்னை தவிர. நான் கூட 10 டைம். நீ வந்து எப்படி இருந்துச்சுன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணனா நம்ம கேங்குக்கு ஒரு முழுமை கிடைக்கும்டி. அதுக்கு வேற ஆள் பாரு ஷெரின். அப்படி கொடுக்க மாட்டியா ஜேகேக்கு? அவன் மேலே எவ்வளோ பைத்தியமாக இருப்ப நீ. அவன் கேட்டது கூட கொடுக்கலனா? ஷெரின் எப்படிடி? அவன் பாட்டுக்கு வந்து கேட்குறான் கிஸ் பண்ணலாமான்னு. என்னோடய சைடு அவன் எதுவுமே கேட்கல. அவனுக்கு வேணும்னா நான் கொடுத்துடணுமா? முட்டாள்ரி, நீ ஒரு முட்டாள். இப்போது 5 மினிட்ஸ் தான் இருக்குது. எனக்கு தெரியாது, நீ போய் கொடுத்துட்டு வந்துரு. அப்புறம் இல்லைன்னா அவ்வளோதான். இல்லைனா போடி. அங்கே பாரு, அவன் அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டே சைனீஸா, அழகாக இருக்குண்ணா. லிப்லாம் எப்படி இருக்கு? டே, ஒரு பையன்கிட்டயே வந்து கேட்பியாடா வைக்க கட்டவனே? நல்லா தான் இருக்க, என் அளவுக்கு இல்லை. நல்லா தாண்டா இருக்க, சரியா? ஒரு மாதிரி ஒத்தடெல்லாம் துடிக்குதுடா சைனீஸா அவளை பார்த்தாலே. நான் லிப்பு, நான் ஃபிகரு, எப்படியாவது அடிச்சிடணும், எப்படியாவது. டே, உனக்கு என்ன இது ஃபஸ்ட் டைமா? கவுண்ட்லெஸ்ஸாக அடிச்சிருக்க. ஏன் இவ்வளோ நர்வஸ் ஆகிற? ஏன் தெரில, யோசிக்காமல் அடிப்பேன் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு. ஆனால் இவனா ஒரு மாதிரி இருக்காளே, ஒரு மாதிரினா சொல்ல தெரிலடா. ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது, ஏதோ அந்த பொண்ணை பார்க்கும்போது. என்னன்னு எனக்கு தெரில. டே, சென்ட் இருந்தா கூட. ஐயோ ஜேகே, இதெல்லாம் புதுசாக இருக்குடா. ஒரு பொண்ணுக்காக நீ சென்ட்டெல்லாம் அடிக்கிறது. பொதுவாக உனக்காக தான் 10 டைம் குளிச்சுட்டு வருவாளுங்க. ஆனால் நீ ஒரு பொண்ணுக்காக சென்ட் அடிக்கிற அளவுக்கு போயிட்ட. வாய மூடு. ஃபிகர் எப்படி? இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. அப்புறம் எவ்வளோ நேரம் அடிப்படா? அது ஏன் இஷ்டம், சரியா? நீ தலையிடாத. அங்கே எவனும் வரக்கூடாது. நானும் வயனும் மட்டும்தான் இருக்கணும். அதை நீ பார்த்துக்கணும். யாராவதுனால எங்கள் 2 பேரோட கிஸ்ஸு தடைப்பட்டுச்சு, உன்னை தான் பொழப்பேன், புரியுதா? ரைட்ரா, மாமா வேலை பார்க்கணுன்ற. சரி, உனக்கு தானே. இன்றைக்கி நான் உனக்கு பார்த்தா நாளைக்கு நீ எனக்கு பார்க்க போகிற. கேள்விப்பட்டேன் ஊர்லேருந்தும் அத்தை பொண்ணு வந்திருக்காமே. அது விட்றா, அது நைட்டு பார்த்துக்கலாம். நீ இப்போ போய் சரிடா, நல்லா இருக்கேன்ல? ஓகே இல்லை? அழகாக இருக்கேன்ல? ஐயோ டே, எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்களாண்டா, மன்மத குஞ்சு மாதிரி இருக்கான்னு. ஜெயே போடா, நமக்கு தான் நீ வெற்றி, போ. சரிடா, அப்புறம் பார்க்கலாம். யாரும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, புரியுதா? அப்படின்னு ஜேகே அப்படியே கெத்தாக திரும்பிட்டு அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு வரான். ஷெரின் அவன் மறுபடியும் வரான். பக்கத்தில் வந்தாலே எனக்கு ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி அடிக்குதுடி. என்னை மறைச்சிக்கோ. என்ன வயன் இப்போ? அவன் அங்கே தான் போகிறான்னு நினைக்கிறேன், கிரவுண்டுக்கு. நான் போகணுமா? இரு, என் பேக்கெட்டில் லிப்ஸ்டிக் இருக்குது. போ, நீ கண்டிப்பாக அதை ஃபுல்லாக அழிச்சிட்டு வா. எங்கே காட்டு. ஷெரின் அவன் வரும்போது அதெல்லாம் பண்ணுவ? காட்டுடி. ஓ, எனக்காக ரெடிலாம் ஆகுறாளா? வச்சு செய்கிறேன்டி. ஓத்தட்ட நீ வந்து சேரு அப்படின்னு ஒரு மாதிரி உங்கள் லிப்பையும் பார்த்துட்டு
பின்னாடி போகிறான். உங்களுக்கு உயிரே இல்லை. ஷிரின் ஷிரின் அழுதுருவேன் போல. ஷிரின், நீ லிப்ஸ்டிக் அதெல்லாம் போட்டு விட்டுட்ருக்க. பா, என்ன லிப்ஸ்டி உனக்கு? சத்தியமாக வேற லெவல். ஷிரின், நான் போல ஷிரின். போ, நீ போய் பண்ணிட்டு வா. அப்படி இல்லைனா இல்லை நான் பண்ணலை, பயமாக இருக்குது அப்படின்னாவது சொல்லிட்டு வா. அவனை இக்னோர் பண்ணாத, அவனுக்கு கோவம் வரும். அப்படின்ற கண்டிப்பாக நான் நீ கொடுக்க மாட்டேன். ஆமாம். ஒயன் உண்மையாவா? என்ன நினச்சிட்ட நீ? நான் கொடுக்க மாட்டேன். ஆமாம் ஆமாம். சரி போ, அவன் கோவப்பட போகிறான், சீக்கிரம் அப்படின்னதும் ஒரு மாதிரி கை ரெண்டு ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டு ரொம்ப நர்வஸாக நடந்து போகிறீங்க. கிரவுண்டில் யாருமே இல்லை. அவன் அப்படியே வாலில் செஞ்சுட்டு நின்றுட்டுருக்கான். ஓ மை காட், என்ன ஃபீல் இது? அவனை இப்படி நின்றுட்டுருக்கான் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக. வயன் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எனக்கு ஆளுக்கு வர மாதிரி இருக்குது. அசிங்கமாக எம்பாரசிங்காக எதுவும் பண்ணாமல் இது கொடுக்காம வந்துடு அப்படின்னு ஒரு மாதிரி அவன்கிட்ட நடந்து போகிறீங்க. அவன் ஃபேஸை கூட பார்க்காம அப்படியே போய் குனிஞ்சு நிற்கிறீங்க. வந்துட்டியா? கரெக்டாக 5:30 மணிக்கு வந்துடுங்க. போச்சுடா. இல்லை நான் அது வந்து இப்படி வா, இப்படி வந்து இல்லை அப்படின்னு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அப்படியே வாலில் லாக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி க்ளோஸாக வந்து நிற்கிறான். ஒரு கையை அப்படியே வாலில் வச்சுட்டு உங்களோட ஒரு செஸ்ட்டு அவன் செஸ்ட் மேலே படுது. ஜேகே, என்ன கிஸ் அடிக்க போகிறோம், இப்படி கூட நிற்கக்கூடாதா? என்ன ப்ரிப்பேர்லாம் ஆகிட்டு இருந்த போல், லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்க அப்படின்னு அவன் ஒரு கை வச்சு அப்படியே லிப்பை நல்லா தடவுறான் ஒரு மாதிரி. ஜேகே, என்ன பண்ணுற நீ? என்ன லிப்ஸ்டிக் இது? சத்தியமாக சொல்கிறேன், முன்ன உன்னை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு லவ் நீ தாண்டி. ரொம்ப ரிக்ரெட்டாக இருக்கு. ஜேகே, யாராவது பார்த்துட போகிறாங்க, நீ தள்ளி நில்லு. யாரும் வரமாட்டாங்க. பசங்க 4 கார்னருக்கும் சேஃப்டி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். 1 மணி நேரத்துக்கு நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. 1 மணி நேரமா? என்ன சொல்கிற நீ? நான் போகணும். ஐயா, என்ன வச்சுட்டு அடிக்கவா உன்னை நான் கூப்பிட்டேன்? போகணுன்ற? இல்லை, நான் ஷெரின்னு இருக்கான்ல, இருக்கா, அந்த லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருந்தாலே அவளா? அவளுக்கு என்ன, அவள் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு. ஐயோ, அதெல்லாம் நாளைக்கு போய் பார்த்துக்கோ, இன்றைக்கி என்ன பாரு அப்படின்னு ஒரு மாதிரி இன்னும் டீப்பாக அப்படியே கையை வச்சு அமுத்துறான் லிப்ஸில். ஜேகே ஜேகே, என்ன பண்ணுற நீ? ஏன் உனக்கு ஏதாவது மாதிரி ஆகுதா? ஏதாவது மாதிரினா எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி, அது மாதிரி. ஜேகே, இதெல்லாம் உனக்கு புதுசு இல்லாமல் இருக்கலாம். ஐ நோ, உனக்கு இது மொதல் டைம்னு. அதான் நான் ரொம்ப லக்கியாக உணர்கிறேன், ரொம்ப ரொம்ப லக்கியாக உணர்கிறேன். ஆனால் ஜேகே, உனக்கு அப்படி இல்லைல்ல? என்ன சொல்ல வர? ஆமாம், எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, ஒரு 50வது டைம், இல்லை ஒரு 55வது டைம். ஏன் அப்படி இருந்தால் கொடுக்க மாட்டியா? இதுக்கப்புறம்னா புரியல. இல்லை, இது 55வது டைம் சொல்கிறல்ல, இதுக்கப்புறம் அதெல்லாம் எதுக்கு? உன்ட்ட முத்தம் கேட்டேன், கொடுக்க வந்திருக்க, இப்போ 2 பேரும் கொடுக்க போகிறோம். ஜேகே, சீக்கிரமாக நான் போகணும். 5 மினிட்ஸில். நான் விளையாடுறியா? 5 மினிட்ஸில் விட்ற லிப்ஸ் அடியுது. ஐயோ, 5 மினிட்ஸ்லலாம் விட முடியாது, ஒரு 30 மினிட்ஸ். ஜேகே, நான் முத்தம் கொடுக்கலாம் வரல.
ஆ நடி, நான் போயிடுவேன், அதை சொல்ல தான் வந்தேன். இல்லை, எனக்கு வேணும். சிக்கி விளையாடுறியா? நீ தள்ளிப்போ. இல்லடி, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு கச்சாதான் நல்லாயிருக்கும். எனக்கு வேணும், கொடுத்துட்டு போ எங்கே ஆனாலும் அப்படின்னு ஒரு மாதிரி வால்லேருந்து கை அப்படியே மெதுவாக இறங்கி செஸ்ட் கிட்ட வருது. செக்கி செக்கி என்னடா பண்ணுற? கொடுத்துட்டு போ எங்கே வேணாலும். அதென்ன கொடுக்குற மாதிரி வந்துட்டு கொடுக்க மாட்டான்னா அப்படின்னு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டான். ஃபஸ்ட்டு 2 செஸ்ட்டும் ஒட்டிகிட்டு இருந்தது. இப்போ 2 பேரோட 2 செஸ்ட்டும் நல்லா அமுத்திட்டு ஒட்டுற மாதிரி வந்து நிற்கிறான். அவனோட ஒரு கால் உங்கள் 2 காலுக்கு நடுவில் இருக்கு. சிக்கி, சீரியஸாக சொல்கிறேன்டி, ஒருத்தட்டும் உன்ன மாதிரி கிடையவே கிடையாது. நான் ஏன் முன்னாடியே நோட்டீஸ் பண்ணல? ரொம்ப லேட் பண்ணிட்டான்ல. எனக்கு என்ன ஆனாலும் இன்றைக்கி நான் ஒருத்தட்ட கடிச்சே ஆவேண்டி. இல்லைனா நான் நிம்மதியாக இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? ஒன்று வேணும்னா எனக்கு அது கிடைக்கலன்னா தூக்கம் வராது. ஜிகே, அவ்வளோ வேர்த்தெலாம் இல்லை. என்னாடி நீ பேசுகிற ஒர்த்தை பற்றி? என்கிட்ட கேளு. ஒரு நாள் ஃபுல்லாக கவிதை எழுத தெரியாது எனக்கு. ஆனால் சைனீஸ்கிட்ட கேட்டுப்பார், ஒருத்தட்ட பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தேன், அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பூமர் கிடையாதுடி, என்னை பூமர் ஆக்கிடுச்சுடி ஒருத்தட்டு. சேக்கி, என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி நீ லவ் பண்ணல? சொல்லு. அந்த பொண்ணுங்கக்கிட்டலாம் நீ எப்போ முத்தம் கொடுத்த? லவ் ஃபீலே வரலடி. இது மாதிரி தான் கேட்டேன், பண்ணலாமான்னு. சும்மா உன் லிப்பு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வெறியாக்கிலாம் நான் கேட்கல, நார்மலாக கேட்டேன். டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொடுக்குற ஆளுங்களான்னு. உடனே வந்துட்டாளுங்க. அதுக்கப்புறம் அப்படியே லவ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் சேக்கே, நீ ஏன் என்னை பற்றி யோசிக்க மாட்ற? என்ன யோசிக்கணும்? நீ ரொம்ப லக்கே இல்லை? என்னோடய ஃபர்ஸ்ட் முத்தம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கல்ல? அஃப்கோர்ஸ். எப்படி இருக்குது தெரியுமா? ஆனால் ஏன் நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதா? ஓ, நானும் யாரையும் அடிக்காமல் உன்னை ஃபஸ்ட்டு அடிக்கணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமா? அப்போ உனக்கு மட்டும் நடக்குது? ஏய், என்ன பேசுகிற நீ? நான் ஒத்துக்கிறேன், இதுக்கு முன்னாடி நிறைய பேரை அடிச்சிருக்கேன்னு. அதே மாதிரி நீ சின்ன பொண்ணு, எனக்கு தெரியும் உன்னை பற்றி. இதுக்கு முன்னாடி நீ யாரையும் அடிச்சதில்லை. ஸோ என்ன அடி, அவ்வளோதான். இல்லை என்ன தப்பு இருக்கு? நான் ஆசைப்பட்டது தப்பா? ஆமாம், தப்பு தான். ஏய், இப்படியே பேசிகிட்டு இருந்து என்னை ஏன்டி இப்படி காய போடுற? இதெல்லாம் பேசுகிற டைம் இது கிடையாது. நான் இப்போ வேறு மாதிரி இருக்கேன், தள்ளு அப்படின்னு உன் கண்ணத்தை அப்படியே 2 கையை வச்சும் பிடிச்சி கிட்டக்க வெறித்தனமாக இழுக்கிறான். ரொம்ப க்ளோஸு, ஒரே ஒரு இன்ச்சு தான். சிக்கி, அடிச்சிருவேண்டி. எனக்கு இருக்க வெறிகே. ஜேகே, என்னடா சொன்னல வரக்கூடாதுன்னு? ஐயோ, என்ன இவங்க இப்படி நின்றுட்டுருக்காங்க? அப்படியே நில்லு. இங்கே ஒருத்தன் ரொம்ப நேரமாக கிரவுண்டுக்கு வரணும் ஃபோனை விட்டுட்டு வந்துட்டேன்னு கெஞ்சிகிட்டு இருக்கான்டா. விட்டுடலாமா? இல்லை, நாளைக்கு வந்து எடுத்துக்க சொல்லு. கிளம்புடா. வா சேக்கே, விடு, அவங்க வந்து எடுக்கட்டும். அவன் நாளைக்கு வந்து எடுத்துப்பான், இப்போ வா அப்படின்னு எகைன் ஒரு மாதிரி இழுக்கிறான். 2 பேர்கிட்டையும் ஒரே ஒரு இன்ச்சு தான் கேப் இருக்குது. எதுக்கு இப்படி பின்னாடி போயிட்டுருக்க? உன் ஒத்தட்டை கடிச்சு இழுக விட்டுரு என்ன? பாரு என் ஒத்தட்டை எப்படி துடிக்குதுன்னு. மொத்தம்தான் கூடேண்டி. சேக்கே, பாரு, நான் யார்கிட்டையுமே நானே போய் கொடுத்தது கிடையாது. எனக்கு அவளுங்களே கொடுத்துருவாளுங்க.
நான் கொடுக்குறதுக்கு முன்னாடி. அதான் எனக்கும் பிடிக்கும். நீ ஏன் கூட பார்க்கலாம். என் உதட்ட பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையா? ஆ ஜேகே, என்ன தோணுதில்ல? எனக்கு தெரியுதுடி. உன் காலுக்கு நடுவில் தானே என் கால் இருக்குது. அங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு இங்கே எனக்கு தெரியுது. எதுக்கு நடிக்கிற? வா வந்து கொடு. உனக்கு 1 நிமிஷம்தான் டைம். ஜேகே, உன்னை இது வரைக்கும் யாருமே ரிஜெக்ட் பண்ணதில்லைல்ல? என்ன ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு யாருக்காவது மனசு வருமா? நான் கேட்டால் கச்சிரும். ஏன்னா நான் ஜியோன் ஜங்குக்டி, உன் க்ரஷ்ஷு. நீ என் க்ரஷ்ஷு தான். பாரா, ஃபைனலாக ஒத்துக்கிட்ட. அப்போ வா கொடு. யார்கிட்டையும் நான் கேட்டதில்லை தெரியுமா? உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? ஹேய், காமெடி பண்ணாதடி சரியா? கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? ஒயன் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி உங்கள் நெஞ்சை அவனோட நெஞ்சை வச்சு அமுக்குறான். உங்களுக்கு வலிக்குது. நான் கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவானா? என்ன பண்ணுவான்னு கேட்குறியா? இந்த ஒத்துட்டு யாருக்குமே போக்காத மாதிரி பண்ணிடுவேன். என்ன ஜோக் பண்ணடி. ஆனால் எனக்கு கோவம் வரும். ஆனால் அது நடக்காது. எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கிஸ் அடிச்சிட்ருக்க போகிறோம். அது எனக்கு தெரியும். நானே வாண்டடாக வந்து கேட்டதுனால நீ இவ்வளோ பேசிகிட்ருக்கல்ல. ஜிகே, அப்போ நான் உனக்கு கிஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அது உனக்கு முதல் ரிஜெக்ஷனாக இருக்கும்ல? என்ன? வாய்ப்பே இல்லை. நீ எனக்கு இப்போ கொடுப்படி. பார்க்குறியா? நீ இப்போ எனக்கு கொடுப்ப. என்னை பிடிச்சி என் ஒத்தட்ட கவ்வுவ. பார்க்கலாமா? ஜேகே, நீ என்னை லவ் பண்ணு. நான் அப்போ உனக்கு கிஸ் தரேன். என்ன கேட்கலையா? நீ என்னை லவ் பண்ணு. அப்போ நீ கேட்குறது எல்லாமே தரேன். இப்போது நம்ம 2 பேருக்குள்ளே என்ன அப்படின்னு நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக நின்று பேசிகிட்ருக்கீங்க. அவன் உங்கள் லிப்பு தான் அவ்வளோ நேரம் பார்த்துட்ருப்பான். திடீர்னு உங்கள் மூக்கு அதை தாண்டி அப்படியே கண்ணை பார்க்குறான். சொல்லு, இதுக்கு பதில் சொல்லு. நீ என்னை இப்போ ப்ரப்போஸ் பண்ணு. நான் உன்னை லவ் பண்ணுறேன்டின்னு. அப்போ நான் தரேன். 2 பேரும் லவ் பண்ணாமல் என்னால் என்னோடய முத்தத்தெல்லாம் இழக்க முடியாது. ஏய் வேணா ஒயன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. இது மாதிரிலாம் பேசாத. எப்படி என்னால் கொடுக்க முடியும் ஜேகே? 2 பேரும் லவ் பண்ணால் தானே இதெல்லாம் கொடுக்க முடியும். எந்த காலத்தில் இருக்கு? இப்போல்லாம் போய் பாரு. ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், ஆனால் நிறையா பொண்ணுங்களுக்கு முத்தம் கொடுக்குறான். அந்த காலத்துக்கு வா. என்னால் அப்படி இருக்க முடியாது. நான் மேன். சத்தியமாக சிரிப்பு வருது. சைனீஸ்கிட்ட சொல்லிடாத. செம்மையாக சிரிப்பா. இந்த காலத்துலலாம் எவ்வளோ அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் நான் அப்படி இருக்கேன். நீ என்னை லவ் பண்ண, நான் உனக்கு முத்தம் கொடுக்குறேன். தள்ளு. ஒயன், என்னடி? என்ன எதுக்கு இப்போ கத்துற? நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? நீ என்னை லவ் பண்ண, நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். இப்போ என்னால் தர முடியாது. போ, வீட்டுக்கு போ. ஒயன், எனக்கு ஆத்திரமாக வருது அப்படின்னு ஒரு கண்ணத்தை அப்படியே பிடிச்சி நல்லா இழுத்து கொடுக்க வரான். ஜேகே, என்னை விட ஜேகே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் என்னால். வயன், இங்கே பாரு, இங்கே பாரு. கண்ணாடி ஆச்சு உனக்கு? எனக்கு வேணும். நான் கேட்டிருக்கேன், ஜேகே கேட்டிருக்கேன். நீ கொடுத்துட்டு தான் போகணும் சரியா? எனக்கு கொடு, இப்போ கொடு. ஜேகே, வலிக்குது ஜேகே, நான் போகணும். நான் என்ன சொன்னேன்னு உனக்கு மண்டையில் ஏறிச்சா இல்லையா? எனக்கு இப்போ எதுவுமே ஏறாது. எனக்கு உன்னை முத்தம், உன்னை கிஸ் அடிக்கிற வரை எனக்கு எதுவும் ஏறாதுடி. இங்கே பாரு, வா கிட்ட வா. ஜேகே, அங்கேயே நல்ல. எப்படி ஏன் நீ இப்படி பண்ணுற? நான் என்ன சொன்னேன்? இங்கே பாரு, இங்கே வந்துடு, என்கிட்ட வந்துடு. இங்கே பாரு, இங்கே பாரு. இன்னைக்கு உதட்ட நான்
நான் டேஸ்ட் பண்ணாமல் எனக்கு எப்படி நீ எனக்கு தூக்கம் வரும்? பாருவேன், நான் கொஞ்சம் மென்டல் புரிஞ்சுக்கோ, சரியா? வா. ஜேகே, என்ன லூஸா நீ? அத்தாண்டி நானும் சொல்கிறேன், நான் லூஸ்டி. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது எனக்கு வேணும். எனக்கு முதல்ல ரொம்ப பிடிச்சிருக்குடி. இங்கே பாரு, அது லிப்ஸா அது? இங்கே வா, கிட்ட வா. என்ன இவனுங்க கபடி விளையாடிட்டுருக்காங்க? ஜெகே, எல்லாம் ஆல்ரைட்டா? டே, உன் வேலையை பாடுறா. ஃபயன், சைனீஸ், இங்கே வாடா. ஏய், என்னடி அங்கே முத்தம் கொடுக்காமல் இங்கே என்ன கூப்பிட்டுருக்க? ஏய், இப்போ எதுக்கிட்டே அவனை கூப்பிடுற? என்ன அவன்கிட்ட சொன்னா நான் கிஸ் அடிக்காமல் போயிடுவேன்னு நினைக்கிறியா? ஜிகே என்கிட்ட வராத. இங்கே பாரு. ஏய், வந்து புச்சன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீயே கொடுத்துரு. சைனீஸ், இங்கே வாடா. எருமை மாட்டு நாயே. என்னடி நீ? அவன் கத்துவான், வந்தா நீ கொடுத்துட்டு வா. ஜிகே நான் போகிறேன், சரியா? நீ பார்த்து வீட்டுக்கு போ, நான் நைட்டு கால் பண்ணுறேன். ஏன் அப்போ கொடுக்க மாட்டேன்? அப்போ கொடுக்க மாட்டியா நீ? அப்படின்னு ஒரு மாதிரி கத்திகிட்டே வந்து உங்கள் ஃபேஸை கட் பண்ணி உங்கள் லிப்ஸையும் கண்ணையும் மாறி மாறி பார்த்து பேசுகிறான். சொல்லு, கொடுக்க மாட்டியாடி? எனக்கு இல்லையா? எனக்கு இந்த உதட்டில் எதுவும் இல்லையா? நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு, எனக்கு பிடிச்ச மாதிரி இரு, என்னை லவ் பண்ணு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு. அப்போ உனக்கு எல்லாமே இருக்குடா. ஆனால் நீ என்னை லவ் பண்ணாமல் நான் எப்படி உனக்கு முத்தம் கொடுக்க முடியும்? அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ குட்ரி, ப்ளீஸ். நான் யார்கிட்டையும் ப்ளீஸ்லாம் கேட்டது கிடையாது. எனக்கு வேணும். யோ ஜேகே, உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? என்னால் லவ் பண்ணாமல் ஒரு பர்சனுக்கு மொத்தம்லாம் கொடுக்க முடியாது. நீ என்னை கோவப்படுத்துறடி. ஏய், கத்தாத ஜேகே. நீ கத்துனாலும் கிடைக்காது. நீ லவ்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் உன் கூடவே வந்துடுறேன். என்னால் உனக்கு முத்தம் கொடுக்க முடியாது. டே சைனீஸா, ஒயின் எங்க? ஐயோ, இந்த காட்டேரியா. அவளாம் இங்கே இல்லை, வா. அவள் இங்கே தான் இருக்கா, சரின்னு எல்லாமே சொல்லிட்டா. அவளை நான் பார்க்கணும், தள்ளு. ஜேகே என்னை விடு, நான் போகணும் ஜேகே. எனக்கு நீ கிஸ் அடிக்காமல் எங்கேயும் போக முடியாதுடி. பார்க்குறேன், 12 கூட ஆகட்டும் நைட்டு, நீ எனக்கு கொடுக்குற. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை அனுப்புவேன். என்ன ஈகோவை ஹர்ட் பண்ணுறியா? இதில் என்ன இருக்குது ஈகோ ஹர்ட் ஆக்குறதுக்கு? நான் என்னோடய ஃபீலிங்ஸ் சொல்கிறேன். ஒருத்தனை லவ் பண்ணாமல் எப்படிடா கொடுக்க முடியும்? அதெல்லாம் தெரியாதுடி, எனக்கு வேணும்டி. ஐயோ ஜேகே. வயன், ஜன்னா, இந்த மயிரதுக்கு வந்தா? ஜன்னா, வீட்டுக்கு போ, டைம் ஆயிடுச்சுல. இங்கே எதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஜேகே? அவளை என்கிட்ட விடு, கூப்பிட்டு போயிட்டுருக்காத. பையன், என்ன? ஜன்னா, அது ஷெரின் எல்லாமே சொல்லிட்டான். அவன் உன்கிட்ட முத்தம் கேட்டான்ல, நீ கொடுத்துட்டியா இல்லை இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நான் கொடுக்கல ஜன்னா, நான் கொடுக்கல. இதை நான் நம்பணும். ஜன்னா, மயிர் அவனை கொடுக்கலடி, அவனை கொடுக்கல, சரியா? பாரு, பைத்தியக்கார மாதிரி நின்றுட்டுருக்க. உன் ஃப்ரெண்டு தானே? கேள்றி ஜன்னா, அவகிட்டயே லவ் பண்ணாதான் மேடம் கொடுப்பாங்களாம்மா. ஆமாம், அந்த முத்தத்துக்கு அப்போ தானே வேல்யூ. உன்ன மாதிரி எல்லோரும் இருப்பாங்களாண்ணா? ஜன்னா, இங்கேருந்து ஒழுக்க மரியாதை கிளம்பிடு. உன் ஃப்ரெண்டெல்லாம் நீ விட்றதா இல்லை. நீ வாடி. ஜேகே, நான் சொன்னது புரிஞ்சுக்கோ, யோசிச்சு பாரு. என்ன யோசிக்கணும்? முதல்ல நீ எனக்கு முத்தம் கொடு, அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன். சின்ன பையன் மாதிரி அடம் பிடிக்கிற. பின்னா நான் காலேஜ் போகிற வயசானுக்கு? அடுத்த வருஷம் நீ காலேஜ் போக போகிற. அது ஏன் கவலை? இப்போ எனக்கு முத்தம் வேணும். நீ என்னை லவ் பண்ண, நான் தரேன். ஏன்டி என்னை பைத்தியமாகற? இது மாதிரி நான் கெஞ்சினதே கிடையாது எனக்கு. அண்ணா, அவளை விட்டுரு, சரியா? மிச்ச பொண்ணுங்க மாதிரி அவள் கிடையாது.
நீ கேட்டோனையுமே உன்னை வந்து பாஞ்சிட்டு வந்து உனக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு. அவள் சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணுனால லவ் பண்ணுற பையன் அவளுக்கு பிடிச்ச பையனுக்கு மட்டும்தானே முத்தம் கொடுக்க முடியும். ஏய் ஜன்னா, நீ போயிரு. அதுதான் உண்மை, சரியா? இப்போ நானே இருக்கேன். யாராவது நான் லவ் பண்ணனா என்னால் அவனுக்கு தான் கொடுக்க முடியும். எடுத்தோடனே ஒருத்தனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் வந்து கேட்டதுமே என்னால் கொடுக்க முடியுமா? நீ வா வயன். ஜன்னா, அவளை இங்கே விட்டு போயிரு. அவளை கூட்டு போகிற வேலை வச்சுக்காத. நீ வாடி வயன், நீ வா. அவன் குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், நீ வா. கையை விட மாட்டான், பாவமாக இருக்குடி. அதுக்குன்னு அவன் கேட்டதுமே இங்கே பாரு, எனக்கு அவ்வளோ கோவம் வருது வயன். அவனுக்கு நீ கொடுக்கலன்னா நிறையா பேர் இருக்காங்க கொடுக்கறதுக்கு, அவங்க கொடுத்துப்பாங்க. நீ வா. ஜேகே நீ போ, சரியா? நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஒரு மயிரும் பண்ணாத, சரியா? ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அந்த லிப்பை நான் அடைஞ்சே ஆவண்டி. பார்த்துட்றேன், சரியா? அது எனக்கு தான். நீ நான் லவ் பண்ணனா அது உனக்கு தான்டா வயன். வயன், ஆனால் அது எனக்கு தாண்டி. ஆமாம், நீ லவ் பண்ணனா அது உனக்கு மட்டும்தான் ஜேகே, உனக்கு மட்டும்தான். வா அப்படின்னு அவங்கள அப்படியே இழுத்துட்டு போயிடுறா ஜன்னா. அவன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். உனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாக இருக்குது, எதையாவது போட்டு அடிக்கணும்னு. ஒரு மாதிரி அங்கேயே பாலை எட்டு வச்சுட்டு கத்துறான் கிரவுண்டில். ஐயோ, இவனா பைத்தியக்கார நாய் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். என்னடா ஆச்சு? பாடுறா, லவ் பண்ணாதான் கொடுப்பாளாமா, இல்லைனா தரமாட்டாளாமா. இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணு ஃபைனலாக. என்னடா என்ன அந்த பொண்ணு? எனக்கு 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 ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குடா. எனக்கு உதடு வேணும்டா. புரிஞ்சுக்கவே மாட்றா. போயிட்டா பார்த்தியா? எனக்கு தெரியாது, நான் நாளைக்கே அடிப்பேன், இல்லை இன்றைக்கி நைட்டே அடிப்பேன் அவன் வீட்டுக்கு போயிட்டு. எனக்கு தெரியாது, எனக்கு வேணும். விட்றா ஜேகே, சீன் போடுறா பெரியதோ. அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி நான் இல்லைன்னு. இந்த வயன் ஒரு கிரிஞ்சுடா. இங்கே பாரு, த்ரிஷா இல்லைனா நயன்தாரான்னு போயிட்டே இருக்கணும். உனக்கு வேணால் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, ஆனால் எனக்கு த்ரிஷா இல்லைனா த்ரிஷா தான். அவள் வந்ததுக்கப்புறம் தான் நயன்தாரா. ஓகே? இந்த பத்திகார மயிரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அலை பொரியா பின்னாடி? போ அலை குட்பா நல்லா. அவள் எப்படி குடுக்காமல் இருக்கிறான்னு நான் பார்க்குறேன். இன்னும் 1 month தானே இருக்குது ஸ்கூல் முடிய, நான் பார்த்துக்கிறேன். சைனீஸா? நீ யார்? சைனீஸை தேடி வந்துருங்க. அவன்லாம் இல்லை, அவர் கூட தான் அப்பா என்ன போக சொல்லியிருக்காரு. யாரா இது புது ஃபிகராக இருக்குது? இங்கே வந்து சைனீஸை கேட்டுட்ருக்கு. இங்கே பாரு, ஒரே ஒரு அட்வைஸு, அவனால் நல்லா பையன் கிடையாது. உன்னை எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு 2 மாதத்தில் கர்ப்பமாக்கிடுவான். ஆனால் நீ இப்போந்தே தப்பிச்சுக்கோ போ. மயிர் அழகணுங்களா அப்படின்னு அதை பார்த்ததுமே சைனீஸ் ஓடி போய், என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், என்ன கிளம்புங்கடா, அப்புறம் பார்த்துக்கிறேன். ஷானு, இங்கே எதுக்கடி வந்த? என்ன மறந்துட்டீங்களா? என்ன நீங்கள் தானே கூட்டிகிட்டு போய் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா கிட்ட? இல்லை நான் அதை மறக்கலை. என்ன சொல்லிட்டு இருந்தானுங்க? இல்லை எதுவும் சொல்லலை. அப்போ ஏன் என்னை பார்க்க மாட்டேற? ஓகே டாப்பர்ஸ், நான் இதோட இந்த எஃப்எஃப்ஐ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த எபிசோடை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கிடைக்கல. சாட்டிஸ்ஃபைடாக அவ்வளோவா இருக்காது. நான் நெக்ஸ்ட் எபிசோடில் நல்லா போட்டு முடிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.